மார்கழி மாதம் 12 மாதங்களில் இல்லாத ஒரு அபூர்வமான மாதம் மார்கழி மாதம். இந்த மாதத்தில் நம்ம தெருவில் தலைவாசப்படியில் கலர் கலராக கோலம் போடுவோம். அத்தப்பூ கோலம் போடுற மாதிரி அழகாக பூக்கள்லாம் வச்சு கோலம் போடுவோம். பலவித வண்ணங்களில் கோலம் போடுவோம். இது எதுக்காக போடுவோம் அப்படின்னா, நிறைய விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் நம்ம ஆளுங்க ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாங்க. ஆரோக்கியம் வரணும், பனியில் நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கணும், அதை புள்ளி எந்த இடத்துல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல முடிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பொறுமை நிதானம் வரும், இப்படிலாம் நிறைய சொல்லலாம். ஆனால் ஆன்மீகமான ஒரு அற்புதமான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தாய் ஆண்டாள் பாவை நோன்பு இருந்து விடியற்காலையில் நாம ஜபம் செஞ்சு இந்த மக்களை எல்லாம் விழித்து கொள்ள சொல்கிறாள். அது ஆன்ம விழிப்பு. உடலில் நீங்கள் விழிக்கிறது வேறு, ஆன்ம விழிப்பு வேறு. உடலால் நீங்கள் எழுந்து தூங்கி எழுந்து இறைவனை பாடுவது வேறு. ஆனால் உங்கள் ஆன்மா நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, உங்களுடைய பலம் என்ன, மறுபிறவி இல்லாத வாழ்க்கை என்ன, இறைவனோடு சேர்ற வழி என்ன, இறைவனோடு சேர்றதுக்கான அந்த சூட்சுமம் என்ன, அதுதான் பாவை நோன்பு. அந்த பாவை நோன்புனுடைய மகத்துவத்தை தான் மட்டும் அனுபவிக்காமல் உங்களுக்கெல்லாம் அனைவருக்குமே சொன்னாள். இந்த உலகத்தில் எல்லோரும் எழுந்து வாங்க, ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் எல்லோரும் வாங்க அப்படின்னு கூவி கூவி பாடினாள், ஆடினாள், அழைத்தாள். அப்படிப்பட்ட என் தாய் அந்த தெருவில் நடந்து வரும்போது அவள் பாதம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அழகாக பசும் சாணம் போட்டு பெருக்கி சுத்தம் பண்ணி, இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது இல்லையா, நிறைய பேர் வருவாங்க இல்லையா, என் தாய் மட்டுமா வருவாள், என் தாய் கூட எத்தனை தோழிகள் வருவார்கள், தோழர்கள் வருவார்கள். அப்போது இறைவனிடத்தில் போய் சேர போகிறாங்க. அப்போ காலெலாம் சுத்தமாக இருக்கணும் இல்லையா, தெருவை சுத்தம் பண்ணி. இதில் இன்னொரு ரகசியமும் இருக்குது. கார்த்திகை மாதம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும் நம்மளோட இருப்பாங்க. இந்த பொங்கலுக்கு முதல் நாள் போகியில் தான் அவங்க மீண்டும் தன்னுடைய யதாஸ்தானமான மேல் உலகத்துக்கு போய் சேருவாங்க. அப்படிப்பட்ட இந்த 30 நாளும் நம்ம கூட இருக்கும்போது ஆண்டாளோடு சேர்ந்து பெருமாளோடு சேர்ந்து நம்ம மூதாதைகளும் வருவாங்க. அதுக்கு தான் அந்த கோலம் போடுறோம். இப்போ தெரிஞ்சுதா? அதனால் நீங்கள் முதல்ல கோலம் போடுங்க. கோலம் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இறைவன் வருவான், என் தாய் வருவாள், முன்னோர்கள் வருவார்கள், ஆசி வழங்குவார்கள். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.